பண்ணதுக்காக ஒரு உயிரையே எடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அவ்வளோ பலவீனமா இருக்கா? தையூர்ல நடந்த பிரவீன் படுகொலை சம்பவம் நம்ம எல்லாருமே உலுக்கி போட்டிருக்கு. காதலிச்ச ஒரே காரணத்துக்காக ஒரு இளைஞனின் உயிர் பறிக்கப்பட்டிருக்குன்னா இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு தெளிவா பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துல தையூர் அப்படின்ற இடத்த சேர்ந்த பிரவீனும் அஸ்வதா அப்படிங்கிற பொண்ணும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்துக்க முடியாத அந்த பெண்ணோட தந்தை எருமலை அப்படிங்கிறவங்க ஒரு தாவேக்கா நிர்வாகின்னு சொல்றாங்க. அவங்களோட மகன் கௌதம் மற்றும் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேரா பிரவீன் அப்படின்ற அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்து அந்த பையனை சரமாரியா வெட்டி தப்பி ஓடி இருக்காங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட அந்த பிரவீன் அப்படிங்கிற பையன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமா இறந்து போயிருக்கான். யோசிச்சு பாருங்க, அந்த பெத்த தாய்க்கும் குடும்பத்துக்கும் அது எவ்வளோ பெரிய வழின்னு. இப்போ இந்த சம்பவத்துக்காக பிரவீனோட குடும்பத்தினரும் நண்பர்களும் பொதுமக்களும் தீவிரமான போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இது போன்ற கொடூரமான குற்றங்கள் செய்பவங்களுக்கு அரசாங்கம் மிக கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது தான். போஸ்ட்மார்டம் செய்யாம இருந்தது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்ல கூட அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்காம போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா சட்டம் இன்னும் பல மடங்கு கடுமையாக்கப்படணும். ஸோ தீப்தி எக்ஸ்ப்ளோரர் மூலயமா இந்த காணொலி மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது இப்போ வந்து பண்ணது வந்து தாவேக்கா நிர்வாகின்னு சொல்றாங்க. தாவேக்கா நிர்வாகியோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பாஜக காங்கிரஸ்னு யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் பாரபட்சமின்றி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் கோரிக்கை வைக்கிறேன். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருங்க, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொலிட்டீஷியனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பவர்ல இருந்தாலும் சரி, உயிர் அப்படிங்கிறது ஒரு உயிர் தான். அந்த உயிருக்கான மதிப்பு நம்ம யாரா இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது, எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு நீங்க வந்து தைரியமா அந்த பையனை வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு போய் ஜெயில இருக்கீங்க. ஆனா அதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்றது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இனிமேல் எந்த ஒரு குடும்பத்துக்கும் எந்த ஒரு பையனுக்கும் இந்த மாதிரி சம்பவம் வந்து நடக்கவே கூடாது. குற்றவாளிகளுக்கு உடனடியாகவும் கடுமையான முறையிலும் தண்டனை கிடைச்சா மட்டும்தான் ஃபியூச்சர்ல இது மாதிரி வெறி செயல்களை செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். பிரவீனுக்கு நீதி கிடைக்க நாமும் குரல் கொடுக்கணும். மேலும் இது மாதிரி உண்மை சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்க தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.